எறா முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். எறா வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், சால்ட்டு, பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 2 பூண்டு உச்சி. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் சூடு ஏறிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அது வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். உப்பு வெங்காயத்துடன் சேர்த்து வதக்கினா நல்லா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு போட போகிறேன். அடுத்தது இடித்து வச்சுருக்க பூண்டு, பாருங்கள் வதவிட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதவிட்டு இப்போ நம்ம எறாவை சேர்க்க போகிறோம். உப்பு ஏற்கனவே போட்டாச்சு. வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இதெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வாசனையாக இருக்கும். அதனால தான் லாஸ்ட்டாக போடுறோம். ஒரு 10 நிமிஷம் இந்த எறா நல்லா வேகட்டும். நம்ம முட்டையை லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். பாருங்கள் தண்ணி சுண்டிடுது. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை அதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கிண்டணும். முட்டை போட்டிருக்கிறதுனால இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வரும்.
நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும். அதான் முட்டை நல்லா கலங்கி நல்லா வரும் முட்டை பொரியல், எறா முட்டை பொரியல். நல்லா இப்படி கிளறி விடணும், அந்த ஈரப்பசம் தன்மை போகிற வரைக்கும் நல்லா இப்படி கிளறி விட்டால் நல்லா பொரியல் ரெடி ஆகிடும். முட்டை எறா பொரியல் பாருங்கள். எறா முட்டை பொரியல் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பரிமாறலாம். பாருங்கள், சூப்பராக சுவையான எறா முட்டை வறுவல் சூப்பராக தயாராகிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள்.